இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு மணி ஷோ என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து முழுக்க வந்து நம்முடைய ஓன் கணிப்பு மூலியமாக தான் கொண்டு வரோம். இதில் வந்து வேறு எங்கேயும் நம்ம நம்பர் எடுத்து வந்து கொடுத்தவங்கள ஏமாற்றுறது, ஸ்பேம் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னுடைய கணக்கில் வர நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ் ஆனால் அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம யாரையுமே வந்து தப்பாக வழிநடத்துறதுக்கான ஒரு ஐடியா கிடையாது, மோட்டிவே கிடையாது, சரிங்களா? இது வந்து முழுக்க பொழுதுபோக்காக மட்டும்தான் நம்ம இதை பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் பண்ணுறது கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க தயவுசெய்து பார்க்கலாம், விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் பாருங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் டியர் மட்டும் பாருங்கள். டியர் இருக்கிறவங்க மட்டும் கேஎல் வேண்டாம். கேஎல் வந்தது அது வேறு, சரிங்களா? அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேறு இது வேறு, அதோட கணிப்புகள் வேறு, இதோட கணிப்புகள் வேறு, சரிங்களா? அப்போ இதில் உங்களுக்கு இது முழுக்க நம்முடைய பர்பஸ் பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்காக தான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் வேணும். ஏன்னா இதை நம்ம வந்து ப்ரொபோஷனலாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. பொழுதுபோக்காக மட்டும்தான், நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோ, அவ்வளோதான், சரிங்களா? என்டர்டைன்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். எனக்கு வேணுங்க சொன்ன மாதிரி நம்ம விளையாடுறது என்டர்டைன்மெண்ட் தானே, என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நான் விளையாடுறோம், அதுக்காக தான் சொல்கிறேன். விளையாட்டுங்கிறது என்டர்டைன்மெண்ட் தான், அதுக்காக தான் கொடுக்குறோம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்பில் உங்களுடைய விளையாட்டில் இது நம்ம நம்பர் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டே அப்படி பார்க்கலாம். ஏன்னா எதையுமே சொல்லும்போது கொஞ்சம் சுதாரிப்பாக சொல்லணும். நான் நிறையா ப்ரெஷர் இருக்குது, அதனால தான், சரிங்களா? எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, சரிங்களா? அதனால தான் சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41, அதே மாதிரி 867, சரிங்களா? அதே மாதிரி 89, 681, அதே மாதிரி 14, 311 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு இது கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுக்குங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படி தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம். வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு ஈஸியான ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்க? இன்றைக்கி அந்த மாதிரி எனக்கு என்ன கிடச்ச நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம 6 மணி ஷோவில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்தோம்னா 8ஆம் நம்பர், திரும்ப 8ஆம் நம்பர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், வந்துருந்துச்சு, செம்மையாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி 6ஆம் நம்பர், இது 8, 6ங்கிற 2 நம்பருமே ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதே வந்துச்சு, ஒரு சூப்பரான வின்னிங். ஆனால் 1 மணி இதில் 3ஆம் நம்பர் மட்டும்தான் கொடுத்தோம். 1ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல. 3ஆம் நம்பர் மட்டும்தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போலில் வருதுன்னு கொடுத்தோம். 1ஆம் நம்பர் நமக்கு கணக்கில் வரல, நமக்கு மேலேயும் கணக்கில் வரல, கீழேயும் கணக்கில் வரல. நமக்கு இந்த 41ங்கும் போது நம்ம நினச்சோன்னா சரி அடுத்த ட்ராவில் தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் அப்படி தான் நாம் எதிர்பார்த்தோம், சரிங்களா? அதனால தான் நம்ம 4ஆம் நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா 4ஆம் நம்பரு கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று 8 மணி ஷோவில் நம்ம இங்கே இருக்கிற நம்பர் எடுத்து 8 மணி ஷோவுக்கு மேட்ச் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம 4ஆம் நம்பர் கொடுத்தோம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம 3ஆம் நம்பரும் 4 நம்பர் கொடுத்தோம். அதில் 3ஆம் நம்பர் வந்துருச்சு, 4 நம்பர் வரல. 1ஆம் நம்பர் என் கணக்கிலே வரல, அதான் உண்மையான விஷயம். இருந்த எடுத்துங்க அப்படின்னு தான் கொடுத்தோம், அதே மாதிரி வந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3க்கு 6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அந்த மாதிரி நம்பர்கள் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் ஆடுவாங்க, அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி எது உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, வரலன்னா சொல்ல வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 6க்கு திரும்ப வந்து நம்ம வந்து நேற்று சொன்னோம் இல்லையா, நேற்று என்ன சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து பி போலில் வச்சுக்கிட்டு 6ஆம் நம்பர் எடுத்து ஏ போலில் வைப்பாங்க நான் சொன்ன வச்சுட்டாங்க பார்த்தீங்களா நேற்று, சரிங்களா? அதுதான் சொல்கிறேன் நான். ஒரு நம்பர் வருது அப்படின்னா நம்ம முன்கூட்டியே தெரியுதுனால தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அதனால தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணுறோம். அதனால தான் நம்ம வந்து 6ஆம் நம்பர் பி போலில் வச்சாங்கன்னா அடுத்து அப்படி எடுத்து ஏ போலில் வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. 6ஆம் நம்பர் எடுத்து நேற்று 6 மணி ஷோவில் வச்சுக்கிறாங்க, சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நேற்று 6ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வந்துச்சு. அதே போல் இந்த ட்ராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பருக்கான சான்ஸ், 3க்கு 6ங்கிற சான்ஸும், அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிற சான்ஸும் கிடைக்கும். ஏங்க இங்கே இருக்க 8ஆம் நம்பர் எடுத்து அப்படி இங்கே வந்து ஏ போல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3க்கு 8ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராமல் போகாது. ஏன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு. உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன மாதிரி அளவுக்கு மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கிற நம்பரை தான் நீங்கள் போட்டு வின் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லோரும் வந்து கொடுக்குற நம்பர் எடுத்து வைக்க மாட்டாங்க, அது நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நினைக்கிறேன்னா எல்லோரும் அவங்கவுங்க வைக்கிற நம்பர் தான் வின்னிங் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அது மாதிரி தான் எல்லாத்துக்கும். இப்போ நான் கொடுக்குற நம்பர் வின்னிங் வந்துச்சுன்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? அப்போ இதுக்காக நம்ம விளையாடுற அந்த கேம் அப்படின்னா
இந்த விளையாட்டு நம்ம எதுக்காக விளையாடுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வைக்கிற நம்பர் வந்து வின்னிங் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோமே. அந்த பணங்கிறது நம்ம கைக்கு வர்றதுக்காக நம்ம வின் பண்ணல. நம்ம எடுத்த நம்பர் வின்னிங் வந்துருச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட பணம் நிறையா இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து செலவு பண்ணி தான் ஒரு நம்பரை கொண்டு வரோம், செலவு பண்ணி தான் ஒரு நம்பர் வைக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம செலவு பண்ணுற காசு நமக்கு பெருசாக தெரியல. அதாவது வின்னிங் வரது இந்த 100 நம்ம கிட்டத்தட்ட 1000 விட்டுருப்போம், அதுலேருந்து 100 வின்னிங் வந்தால் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது இல்லையா. காரணம் என்னென்னா அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் நம்ம விளையாடுறோம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம காசுன்னா நமக்கு அதுக்காக நம்ம காசு நமக்கு பல வழியில் வந்தாலும் அது சந்தோஷம் கொடுக்குறதில்ல. லாட்ரி மூலியமாக வர்றதுனால நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, லக்கி மூலியமாக வர்றதுனால ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. என்னால் ஜீரோ ஸ்ட்ராங்காக வருதுன்னா, ஆமாம், 1ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஜீரோ வந்துடும், வராமல் போகாது. சரிங்களா. 1ஆம் நம்பருக்கு ஜீரோ மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு ஜீரோ வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச். அது 3ஆம் நம்பர் பேசிக்காக வருங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுங்க பேசிக்காக வருது அப்படின்னா, 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும், வராமல் போகாது. அதுமாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குதே. பார்க்கலாம் இப்படி வருது. 3 காருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 6ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வேண்டாம், உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. உங்களுக்கு எப்படி வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா. இப்படி தான் வருது கணக்கு, இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த எனக்கு தோணுது. சரிங்களா. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப 1ஆம் நம்பரே கொண்டு வந்து பி போர்டில் சி போர்டில் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. சரிங்களா. ஏன்னா 6ஆம் நம்பர் வந்து நான் கிட்டத்தட்ட 6-7 ட்ராவுக்கு வச்சாங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பர் திரும்ப வச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால தான் 1ஆம் நம்பர் திரும்ப கொண்டு வரோம். 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா திரும்ப 1ஆம் நம்பர் காமிக்குது. எனக்கு வந்து இதில் 3 1ஆம் நம்பர் வருது இல்லையா. 3 1ஆம் நம்பர் வருது. அப்போ ஒரு 1ஆம் நம்பர் நம்ம திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம கணக்குலேயும் 1ஆம் நம்பர் திரும்ப வருது. சரிங்களா. அதை தான் நம்ம கணக்கு பண்ணி 1ஆம் நம்பர் வருதுங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி எது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 41 அடித்தாங்களே, அதே மாதிரி 81 31 எப்படி வருது பார்த்தீங்களா. அதை தான் நான் சொல்கிறேன், 81. அதே மாதிரி இங்கே பாருங்க 18ங்கிற நம்பர் எடுத்து அப்படியே திருப்பி நமக்கு என்ன வச்சுருக்காங்க, 81ன்னு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், அப்படியே வந்து நம்ம அந்த 81 எடுத்து அப்படியே பவர் பண்ணி 31 வச்சுருக்காங்க பாருங்கள். 8 பவர் 3ஆம் நம்பர் எடுத்து அப்படியே 81. வேறு நம்பர் வச்சுருக்கலாம்ல, ஏன் வைக்கல. அதுக்கு பதிலாக 3ஆம் நம்பர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, 8ஆம் நம்பருடைய பவர் எடுத்து 3ஆம் நம்பர் வச்சு 31ன்னு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் நான் திரும்ப அதனால தான் இப்போ வந்து 61ன்னு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, 61 எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள், புரியுதுங்களா. 61 எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால தான் நான் இங்கே இருக்கிற 1ஆம் நம்பர் இங்கே இருக்கிற 1ஆம் நம்பர் எடுத்து வரும். அதே மாதிரி இங்கே இருக்க 1ஆம் நம்பர் இங்கே இருக்க 6ஆம் நம்பர் எடுத்து வந்து 61ன்னு கொண்டு வரும். அதே மாதிரி சேம் நம்பரு இங்கே இருக்கிற 8ஆம் நம்பரையும் இங்கே இருக்கிற 8ஆம் நம்பரையும் கொண்டு வந்து மேட்ச் பண்ணி நம்ம இங்கேருந்து 61 81ன்னு கொண்டு வரோம். புரியுதுங்களா. அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி தான் ஆடுவாங்கங்கிறதுனால தான் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் ஆடுறோம். ஏன்னா இங்கே இருக்கிற 18 இங்கே இருக்கிற 81. சரிங்களா. அதுக்கு மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இங்கே 41 இங்கே 81, இங்கே 41 இங்கே 31 மேட்ச் ஆகுதா. அதுதான் சொல்கிறேன் நான். அதனால தான் நம்ம இங்கே இப்படி மாற்றி வச்சுக்கிறோம். நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு கூகுள் நம்பர் மேட்ச் ஆகுது பாருங்கள். அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம், அது மாதிரி தான் வரும். சரிங்களா. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியும் 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் செட் ஆகும். அந்த வகையில் 5ஆம் நம்பர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். எனக்கு 5ஆம் நம்பரோட 0 கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு நடுங்க. 63 10ன்னு எதிர்பார்க்குறோம். அதில் வந்து 310 இருக்கலாம், இல்லை 610 இருக்கலாம், எப்படி வேணாலும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 301 இருக்கலாம், 301 இருக்கலாம், எப்படி வேணாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. ஏன்னா 601ன்னு வரலாம், இல்லை 3ஆம் நம்பர் சேர்த்து 301ன்னு வரலாம். அந்த மாதிரி கணக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆக மொத்தத்தில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா 6310ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறேன். ஒரு மணி ரிசல்ட் நமக்கு எப்படி 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது. ப்ளஸ் 6ஆம் நம்பரோட சேர்த்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.